ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் A to Z சேனல். இந்த வீடியோவில் டிராகன் மூவியோட ஒரு நல்ல ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அதாவது பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், GVM, மிஸ்கின் இவங்க எல்லாரும் நடித்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வெளிவந்த டிராகன் இன்னைக்கு வெளிவந்திருக்க இந்த படம் தியேட்டரில் எப்படி போயிட்டு இருக்கு, அதோட ஸ்டோரி லைன் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிராகன் டிராகன்ங்கிற பெயரை கேட்கும்போதே ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து சாதாரண சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஃபஸ்ட்டு இடையிலலாம் ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் ட்ராவல் படம் அப்படின்னு நிறையா பொருளைகள் ரூமர்ஸ்லாம் கிளம்பிட்டு வந்தது. அடுத்து ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது டான் மூவியோட கதை தான். டான் பார்ட் 2வா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கதையும் உலகத்துல வந்திருந்தது. ஆனா, நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எதுவுமே இல்ல. இது ஒரு புதுமையான, ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. உண்மையிலே இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அவ்வளோ அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. பிரதீப் ரங்கநாதன் அவரோட நடிப்புல இது 2வது படம். ஆனா, இது 2வது படம் மாரி தெர்ல. 25வது படம் மாரி இருக்கு. அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணி அழகா நடிச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு காட்சிக்கும் உள்ள வெளிப்பாடெல்லாம் அருமையா பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காலேஜில 48 அரியர் வச்சு கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்காத ஒரு நபர், வீட்ல வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா, என்ன பண்றாருன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டயே அமௌண்ட்ட வாங்கி சம்பளம்னு சொல்லிட்டு வீட்ல குடுத்து, அது கொஞ்சம் நேரம் ஒரு காமெடியா அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. அனுபமா பரமேஸ்வரன். அவங்களும் சரி இவன் அரியர கிளியர் பண்ணி நம்மளையும் கரை சேர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரை அவங்க நம்பிக்கை மட்டும் நிலைக்க மாரி தெரியல. ஒரு கட்டத்தில அவங்க வீட்ல வந்து மாப்பிள்ளை பார்த்துடுறாங்க. உடனே என்ன பண்றாருங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கராஜன கூப்பிட்டு, "எனக்கு இப்படி மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அதனால நீ இனிமே என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம்." அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "அவன விட நான் அதிகமா சம்பளம் வாங்கி காமிச்சு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இவர் தேர்ந்தெடுத்த பாதை வந்து தவறா முடியுது. அதனால என்ன விளைவு? இதுதான் படத்தோட கதை. படம் வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. ஆக்டிங் வைஸா பார்க்கும்போது எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாங்ஸும் சரி, அந்த சீன்ஸ், அந்த ஸ்டோரி லைன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் சீன்லாம் வேற லெவல்ல தெறிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம டி. ராகவன் டிராகனா மாறுற அந்த சீன் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன். இது அவருக்கு நான் சொன்ன மாரியே 2வது படம் மாரியே தெரியல. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சீனையும். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரனா இருக்கட்டும், மிஸ்கினா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு குடுத்த சீன்ஸ அவ்வளோ கச்சிதமா முடிச்சு, நல்லா நடிச்சு குடுத்துருக்காங்க. இப்போ வந்திருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமும், டிராகனையும் கம்பேர் பண்ணும்போது, டிராகன் வந்து கண்டிப்பா டாப்ல தான் இருக்கு. கண்டிப்பா இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமா வெளிவந்திருக்கு. இத வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்க அஸ்வத் மாரிமுத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துலயும் கடைசியா ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் கெட்டவன் தான். ஆனா ஒரு நல்லவன கெடுத்து வாழ்ற அளவுக்கு கெட்டவன் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வந்திருக்கும். உண்மையிலே வேற லெவல்ல அந்த இடம் பிளேஸ் பண்ணியிருக்க அந்த டயலாக் பிளேஸ் பண்ணியிருக்க இடமா இருக்கட்டும் சரி, அந்த சீனா இருக்கட்டும் சரி, வேற லெவல்ல இருக்கு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏத்த கதை. கண்டிப்பா டான் கதை இல்ல. நீங்க அத மட்டும் மனசுல வச்சு படத்த பாருங்க. உண்மையிலே வேற மாரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன். மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க் யூ.